வணக்கம். சமீபத்தில் ஆந்திராவில் நாயுடுகள் சங்கம் மாநாடு நடைபெற்றுள்ளது. இந்த மாநாட்டில் இந்தியாவில் உள்ள நாயுடு தொழில் அதிபர்கள் அனைவரும் பங்கேற்றுள்ளனர். இந்த விழாவில் வடசென்னை பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அவர்கள் கலந்து கொண்டு பேசினார். அவர் என்ன பேசினார் என்பதை இப்பொழுது பாருங்கள். తమిళనాడు గవర్నమెంట్ ఆల్సో మీరు చూస్తే అక్కడ ఉండే ముఖ్యమంత్రి స్టాలిన్ గారు ఈ 3 yearsలో వచ్చి చాలా స్కీమ్స్ తీసుకొచ్చారు. దాంట్లో వచ్చి చూస్తే లేడీస్ బస్సులో వెళ్ళేదానికి ఫ్రీగా వెళ్ళొచ్చు అటని చెప్పి దాని ద్వారా నెలకి ఒక 1000 రూపాయలు ఒక్కొక్క. கேட்டீர்களா? அதாவது நாங்கள் பல முறை கருணாநிதி குடும்பம் தெலுங்கர் குடும்பம் என்று சொன்னோம். ஆனால் யாருமே நம்பல. இனிமேலும் நம்பாம இருக்காதீங்க. அவங்க தெலுங்கரா இருக்கட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இதே தமிழ்நாட்டில் இன்னைக்கு தொழில் அதிபர்கள் நீங்கள் கணக்கெடுங்க, மருத்துவக் கல்லூரி கணக்கெடுங்க, இன்ஜினியரிங் கல்லூரி கணக்கெடுங்க, எல்லாத்திலையும் இந்த நாயுடு ரெட்டியார் தெலுங்கர் தான் முன்னிலை இருக்கிறார்கள். அவர்கள் தான் கையில் வைத்து கொண்டு இருக்கிறார்கள். நமக்கு என்ன இருக்கு? நம்ம தமிழ் மாநிலம் நமக்கு இல்லை, எல்லாமே அவங்க தான் வச்சிருக்காங்க. இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்க. அது காரணம் அவன் நாங்களும் தமிழர் தான் சொல்லி நம்மளை ஏமாத்திட்டாங்க. கருணாநிதி அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் தமிழர் தமிழர் தமிழருக்காக பாடுபடுறேன்னு சொல்லி ஏமாத்திட்டார். ஏமாத்த பிறந்தவரே ஐயா கட்டுமரமே வணக்கம் ஐயா, இப்படி எங்களை ஏமாத்தி விட்டு போய்விட்டீர்களே. நீங்க போனதுதான் பரவாயில்ல, ஆனால் விடிஞ்சு ஏந்திரிச்சா கோபாலபுரத்து முகத்துல தான் முழிக்க வேண்டியது இருக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி.